வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் சென்ற வழிநெடுகிலும் மக்கள் உற்சாகம். திருச்சியில் ஆரவார வரவேற்பு. திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த போதும் தம்மை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதல்வர் விஜய் திருச்சி சென்றார். திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கிய விஜய்க்கு போலீசார் அணிவகுப்புடன் வரவேற்பு அளித்தனர். ஏர்போர்ட்டிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் ஜோசப் கல்லூரி மைதானத்துக்கு காரில் விஜய் புறப்பட்டார். வழிநெடுகிலும் இருபுறமும் குவிந்திருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேனில் இருந்த விஜய் அவர்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார். நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. அதிலும் QR கோட் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அடையாள அட்டை இல்லாதவர்களை வெளியே நிறுத்தினர். இதனால் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாற்றத்தை உருவாக்கிய சின்ன பசங்க நாங்க, எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபையை உருவாக்குவோம். சட்டசபை தேர்தலில் தாவேகவுக்கு ஓட்டளித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதல்வர் விஜய் நன்றி தெரிவித்தார். திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினார். ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள்தான் ஆட்சியை அமைக்க முடியும், அது சென்டிமெண்ட் அப்படின்னு ஏளனமாக பார்த்தாங்க. ஆனா இந்த சாமானியனை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். உங்களை போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பேரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கான வரலாற்றிலேயே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். வேற எந்த தலைவராலும் அது முடியாது. பல்வேறு மேடைகளில் அண்ணன் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், பிரச்சாரங்களின் போது பல்வேறு மேடைகள்லையும் பேசியிருக்கிறேன். அந்த ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திடுறேன். பல இடங்கள்ல சொன்ன சின்ன பசங்கன்னு ஏளனமா பார்க்காதீங்க. இந்த சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னு காட்டுவோன்னு பல மேடைகள்ல நான் பேசியிருக்கிறேன், அண்ணன் முன்னாடியும் பேசியிருக்கிறேன். இப்ப அதே மாதிரி பார்க்கிறவங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். அப்படின்னா சம்பவம் இருக்கு. பாரதிய ஜனதா கொடி இல்லாமல் வந்தார். தமிழக தேர்தலுக்கு முன் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்த போது மாநில பாரதிய ஜனதா தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். தேர்தலில் போட்டியிட பாரதிய ஜனதா சீட் கொடுத்தும் அதை மறுத்துவிட்டார். பிரச்சாரம் மட்டும் செய்தார். அண்ணாமலை தமது பிறந்த நாளான ஜூன் 4 மக்கள் சக்தி இயக்கம் என்ற புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல் பரவி வருகிறது. இச்சூழலில் அண்ணாமலை இன்று டெல்லிக்கு புறப்பட்டார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்டோரை அவர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி செல்வதற்காக பாரதிய ஜனதா கொடி இல்லாத காரில் தான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அவரிடம் புதிய கட்சி தொடங்குவது குறித்து கேட்கப்பட்ட போது அதை அண்ணாமலை மறுக்கவில்லை. அண்ணா எல்லா தலைவர் ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. ரெண்டு நாள்ல பேசுவோம். அண்ணா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் பேசுறேன் அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றேன். தேங்க்யூ அண்ணா. நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க, நான் எல்லாத்துக்கும் பேசுறேன். 2 நாள்ல பேசுறேன் அண்ணா. அன்புக்கு நன்றிங்க அண்ணா, அன்புக்கு நன்றி அண்ணா. நீங்க வழி உள்ளினா ஃபிளைட்டை விட்டுருவேன் அண்ணா. யாரையும் தள்ளாதீங்க அண்ணா. நீங்க வழி விட்டா ஃபிளைட்டை பிடிப்பேன் அண்ணா. 2 நாள்ல நான் தான் பேசுறேன். தேங்க்யூ நன்றி அண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். 2 நாள் நான் பேசுறேன் அண்ணா. ரைட் நன்றிங்க அண்ணா. நன்றிங்க சார், நன்றி நன்றிங்க அண்ணா. உடம்பு பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். மே மாத GST வசூல் ரூபாய் 1.94 லட்சம் கோடி. மே மாத வசூலில் தமிழகம் வீழ்ச்சி. இந்தியாவில் மே மாதத்தில் 1.94 லட்சம் கோடி ரூபாய் GST வசூலாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இது 3.2% அதிகம். கடந்த ஏப்ரலில் GST வசூல் 2.42 லட்சம் கோடியாக இருந்தது. GST நடைமுறைக்கு வந்ததில் இருந்து இதுவே புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த மாதமே 1.94 லட்சம் கோடி ரூபாயாக GST குறைந்திருக்கிறது. GST திரும்பப் பெறுவது இந்த மே மாதம் 2.6% உயர்ந்து 27,281 கோடியாக உள்ளது. மே மாதத்தில் இறக்குமதி மூலம் கிடைத்த GST வருவாய் 59,654 கோடி ரூபாய். உள்நாட்டு நுகர்வு சார்ந்த வரி வசூல் சற்று மந்தமடைந்திருந்த போதிலும் இறக்குமதி சார்ந்த வரி வசூல் ஒட்டுமொத்த GST வளர்ச்சிக்கு தொடர்ந்து பக்கபலமாக இருக்கின்றன.
தமிழகத்தின் ஜிஎஸ்டி பங்கு 11,582 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டு மே மாத வசூலை விட 15% குறைவு. தொண்டனின் இறுதி ஆசை ஓடோடி வந்த இபிஎஸ் மன்னிப்பு கேட்டு கண்ணீர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் பகுதியைச் சேர்ந்தவர் பூக்கடை மகேந்திரன். இவர் அதிமுகவில் தஞ்சை மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளராக இருந்தார். அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பிரச்சினைகளால் மனவேதனை அடைந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீடியோவில் மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும், எனது இறப்புக்கு பிறகாவது அதிமுக பழனிசாமி தலைமையில் ஒன்று சேர வேண்டும், என் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தால் என்னுடைய ஆத்மா சாந்தியடையும், அடுத்த பிறவியிலும் அதிமுக தொண்டனாக பிறக்க ஆசைப்படுவதாக கூறி மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். அப்போது அங்கிருந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, குடும்பத்திற்கும் அவருடைய மகன் தான் செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற சுவாசமிக்க தொண்டன், என்னையே இந்த இயக்கத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட தொண்டனை இழந்து இருக்கின்றோம். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். விஜயை பார்க்க வந்தவர்கள் ஏமாற்றம். தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்கப்பா, தேவைப்பா. உள்ள இடம் இல்லாத வேணும்ன்றா, தயவுசெய்து கேளுங்க கொஞ்சம். திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புனித ஜோசப் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. முதல்வர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பதால் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடக்கத்தில் அடையாள அட்டை கொண்டவர்களை மட்டுமே உள்ளே அனுமதித்த நிலையில் பின்னர் அட்டை இல்லாதவர்களையும் அனுமதித்துள்ளனர். இதனால் அரங்கு நிறைந்த நிலையில் நிகழ்ச்சி தொடங்கி சில நிமிடங்களுக்கு பிறகு அடையாள அட்டையுடன் வந்த சிலர் உள்ளே அனுமதிக்கும்படி கேட்டுள்ளனர். அப்போது உள்ளே கூட்டம் அதிகமாக இருப்பதால் பாஸ் இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என போலீசார் மறுத்துள்ளனர். இதனால் போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மூடிய கேட்டை முண்டியடித்துக் கொண்டு திறக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருபத்தி 2 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சூறைக்காற்று வீசும், மீனவர்களுக்கு எச்சரிக்கை. கேரளாவின் தென்பகுதி மற்றும் அதை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவுகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மகாராஷ்டிராவின் கிழக்கு விதர்பா முதல் தெலுங்கானா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகம், தமிழகம், கேரளாவின் தெற்கு பகுதி வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை,
விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்தமான் கடல் பகுதி, தெற்கு ஆந்திரா கடல் பகுதி, தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் நாளை வெப்பநிலை இயல்பு நிலையில் இருந்தாலும் சற்று அசௌகரியம் ஏற்படலாம். இன்று தருமபுரியில் 28 மில்லிமீட்டர், திருப்பத்தூரில் 15 மில்லிமீட்டர், புதுக்கோட்டையில் 14 மில்லிமீட்டர், சேலத்தில் 13 மில்லிமீட்டர், கோவையில் 8.5 மில்லிமீட்டர், வேலூர், திண்டுக்கல்லில் 7 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் சராசரியாக 5.9 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பகுதியை ஆக்கிரமித்தோம், திடீர் அதிர்ச்சி தந்த நேபாள பிரதமர். இந்தியாவின் சில பகுதிகளை நேபாளம் ஆக்கிரமித்துள்ளது என அந்நாட்டு பிரதமர் பாலேந்திர ஷா பார்லிமெண்டில் பேசியுள்ளார். நான் பிரதமரான பிறகுதான் இந்த ஆச்சரியமான உண்மையை அறிந்து கொண்டேன். இந்தியா மட்டும் நேபாள எல்லையை ஆக்கிரமிக்கவில்லை, நேபாளமும் பல இடங்களில் இந்திய எல்லையை ஆக்கிரமித்துள்ளது. சர்ச்சைக்குரிய லிபுலேக், காலாபானி, லிம்பியதுரா ஆகிய பகுதிகள் குறித்து இந்தியாவுக்கு நேபாள அரசு தூதரக ரீதியாக கடிதம் அனுப்பியது. அதற்கு இந்தியா பதில் அளித்துள்ளது. இரு நாடுகளைச் சேர்ந்த வரலாற்று அறிஞர்கள், நில அளவையாளர்கள் மற்றும் நிபுணர்களை கொண்டு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காண இருதரப்பும் சம்மதித்துள்ளது. நாங்கள் இந்தியா மற்றும் சீனாவுடன் மட்டுமல்லாமல் பிரிட்டன் அரசுடனும் பேசியுள்ளோம். பிரிட்டிஷ் இந்தியா இப்பகுதியை விட்டு வெளியேறிய காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை இருப்பதால் பிரிட்டனும் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே எங்கள் கருத்து. இரு தரப்பினரும் அமர்ந்து இந்த விவகாரத்தை ஆராய வேண்டும் என பாலேந்திர ஷா கூறினார். நேபாள பிரதமரின் இந்த பேச்சு அந்நாட்டு அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. நேபாளம் இந்தியாவின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அங்குள்ள எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின. இதனைத் தொடர்ந்து நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு விளக்க அறிக்கை வெளியிட்டது. அதில் பிரதமர் ஆக்கிரமிப்பு என குறிப்பிட்டது இரு நாட்டு எல்லைகளுக்கு இடையே உள்ள யாருக்கும் சொந்தமில்லாத பகுதிகளைத்தான். எல்லையில் சில இடங்களில் எல்லை தூண்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் தவறுதலாக அடுத்த நாட்டு நிலத்தில் விவசாயம் செய்கிறார்கள். இது இருபுறமும் நடக்கும் ஒரு தற்காலிக குளறுபடியை தவிர நேபாள அரசு திட்டமிட்டு இந்திய நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இந்தியா ஆக்கிரமித்துள்ளதாக நேபாளம் சொல்லும் காலாபானி, லிபுலேக் போன்ற பகுதிகள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகளாகும். சமீபத்தில் இந்த பகுதி வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையை இந்தியா புதுப்பித்த போது நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்தது. அதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தின் எல்லை கோரிக்கைகள் வரலாற்று ஆதாரங்கள் இல்லாதவை, இந்த சர்ச்சைக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே சுமூக தீர்வு காண முடியும் என தெளிவுபடுத்தியுள்ளது.